அபி, மா அந்த இந்திராவை பார்த்தா தப்பா எதுவும் தோணலடா. அவங்க கூட பேசினதுல அவங்களுக்கு நம்ம பிசினஸ் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு தெரியுது. அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவங்க நம்ம கம்பெனியை ரோல் மாடலா வச்சுக்கிட்டு தான் பெங்களூர்ல இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாமா, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். இப்ப கூட அவங்களுக்கு நம்ம கூட பிசினஸ் பண்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஆனா பிசினஸ் விஷயம் பண விஷயமும் கூட. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். என்ன பண்ணலாம்னு நீங்க தான் ஃபைனலா முடிவு பண்ணணும். என்னங்க நில்லுங்க. என்ன நீங்க ஏதோ சொல்ற மாதிரி வந்தீங்க, சொல்லாமலே திரும்ப போறீங்க? இல்ல செல்வா, எனக்கே குழப்பமா இருக்கு. இதுல உன்ன வேற குழப்ப வேண்டாம்னு தான் நீயும் அபியும் ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் வேணா அப்புறமா பேசுறேன், வரேன். நில்லுங்க. எனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்காதுன்னு தெரியும்ல, வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. இல்ல செல்வா, இந்த சேது கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுல இங்கே தான் இருக்க போறானா? அவனுக்கே 4 கழுத வயசாயிடுச்சு. அவன் பொண்ணு ஸ்ருதிக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசும் ஆயிப்போச்சு. இன்னும் எத்தனை காலம் தான் இங்கேயே இருக்க போறான்? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அபி கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்த காலத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாம பொண்ணெல்லாம் பார்த்தோம். அது சரிப்பட்டு வரல. அப்பவும் இந்த சேது உனக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வெட்டியா தானே சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள இவன் மனசு தெளிஞ்சு தேவிய பார்த்தான், கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இப்ப லைஃப்லயும் செட்டில் ஆயிட்டான். அப்புறம் நீ பிசினஸ் அபிக்கும் அர்ஜுனுக்கும் பிரிச்சு கொடுத்துட்ட. இப்பவும் அவன் சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்கான். இல்லங்க, அவனுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது சரிப்பட்டு வரல. சரி, இப்ப நீயே பிசினஸ்ல இருந்து ஒதுங்கிதான் இருக்க. இப்பவும் அந்த சேது வெட்டியா தானே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வீட்ல வேற என்னதான் வேலை இருக்கு? அவன் என் தம்பிங்க. அதை தவிர அவனுக்கு இந்த வீட்ல வேற என்ன வேலை இருக்கு? பாத்தியா, உனக்கே இதுக்கு பதில் தெரியல. இத்தனை வருஷமா அவன் சும்மாதான் உன் பேரை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு குடும்பம், பொண்டாட்டி, பொண்ணு இருக்குங்கிறதே மறந்துட்டான். நாளைக்கு 4 பேர் அவனை தப்பா பேச மாட்டாங்களாமா? ஒன்னதான் குத்தம் சொல்லுவாங்க. அவனையே நீ கேட்டு பாரு. நீதான்க்கா என்னை எதையும் உருப்படியா செய்ய விடல, உன் கூடவே வச்சுக்கிட்டேன்னு உன் மேலதான் பழி சொல்லுவான். நீ அவனுக்குன்னு எதுவும் செய்யாம இருக்கிறது அவனுக்கும் கஷ்டம், உனக்கு அதை விட கஷ்டம்மா. என்னடா அபி நான் சொல்றது? அப்பா சொல்றது கரெக்ட் தாமா. என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யாருடா இவருன்னு. நான் என் மாமான்னு சொல்லுவேன். அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேட்பாங்க. நான் அப்படியே முழிப்பமா. பாத்தியா, எத்தனை நாளைக்கு தான் அவன் செல்வராயி தம்பின்னு சொல்லிட்டு சும்மா சுத்திட்டு இருக்க போறான்? அவனுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணாமா செல்வா? அப்பதானே நாளைக்கு அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவனுக்கும் கொஞ்சம் கௌரவமாவும் மரியாதையாவும் இருக்கும். சேதுவும் ஒரு அப்பாவா கௌரவமா தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். என்ன போட்டு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவனை ஏன் இன்னும் நீ உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சேன்னா ஏதாவது ஷேர பிரிச்சு கொடுத்து அவனை தனியா அனுப்பி வையே. அதுக்கப்புறம் அவனே அவன் பொண்ணுக்கு பொறுப்பா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாமா. ஸ்ருதிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவ மனசும் கண்டபடி அலைப்பாயாது. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ஓகேவா? குட் நைட் செல்வா. அப்பாடா, நல்லா பத்த வச்சாச்சு. தீப்பிடிச்சு எரிஞ்சா சரி. அம்மா, அந்த இந்திரா கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்டர். அபி, அத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். உங்க அப்பா என்ன ஏகமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு. நீ போடா. குட் நைட். அம்மா, அப்பா சொல்றது நியாயம்தாம்மா. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. குட் நைட்மா. குட் நைட். பேசாம நீ எப்படியாவது அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ணி கன்சீவ் ஆயிடு சத்யா.
செல்லம், ஒரு பொண்ணு கன்சீவ் ஆனா முதல்ல அத புருஷன் கிட்டதான் சொல்லணும்னு ஆசைப்படுவா. ஆனா இங்க அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லடா.